ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு கலிரிக்குறிச்சி சினிமா. இந்த வீடியோவில் நம்ம ரஜினிகாந்த் கூட ராதா ரவி நடித்த 12 படங்களை பற்றி பார்த்துலாங்க. அதில் நம்ம பார்ட் 1 பார்ட் 2 பார்க்க போகிறோம். பார்ட் 1ல் 6 படங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். பார்ட் 2ல் 6 படங்களை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பார்ட் 1 படத்தை 6 படங்களை பற்றி பார்த்துலாம். அதில் என்னென்ன படங்கள் நடிச்சிக்காப்புல, எந்த வருஷம் நடிச்சிக்காப்புல அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறாங்க. அது முன்னாடி நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, நம்ம சேனல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காம கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம ரஜினிகாந்த் கூட ராதா ரவி நடித்த பார்ட் 1 படங்களை பற்றி பார்த்துலாம். 6 படங்களை பற்றி பார்த்துலாங்க. ஃபர்ஸ்ட் படம் பார்த்தீங்கன்னா 1983ஆம் ஆண்டு நம்ம ரஜினிகாந்தனுடைய 33வது வயசில் சிகப்பு சூரியன் அப்படிங்கிற படம் தாங்க. இந்த படத்தில் சரிதா நடித்தாலும் நம்ம ராதா ரவி ரவி அப்படிங்கிற கேரக்டரில் செம சூப்பராகவே நடிச்சுக்காப்லங்க. இந்த படத்தை டாக்டர் முக்தா சீனிவாசன் டைரக்ஷன் பண்ணிக்காப்ல. இதில் நம்ம ரஜினிகாந்த் விஜய் அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சுக்காப்லங்க. ரெண்டாவது படத்தை பற்றி பார்த்தலாம். ரெண்டாவது படம் 1988ஆம் ஆண்டு நம்ம ரஜினிகாந்தனுடைய 38வது வயசில் குரு சிஷ்யன் அப்படிங்கிற படம் தாங்க. இந்த படத்தில் நம்ம ரஜினிகாந்துக்கு ஜோடியாக கௌதமி நடித்தாலும் நம்ம ராதா ரவி முத்துராஜ் அப்படிங்கிற கேரக்டரில் செம சூப்பராகவே நடிச்சுக்காப்லங்க. இந்த படத்தை எஸ்பி முத்துராமன் தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்லங்க. இந்த படத்தில் நம்ம ரஜினிகாந்த் ராஜா குரு அப்படிங்கிற கேரக்டரில் செம சூப்பராகவே நடிச்சுக்காப்லங்க. மூணாவது படத்தை பற்றி பார்த்தலாம். மூணாவது படம் 1989ஆம் ஆண்டு நம்ம ரஜினிகாந்தனுடைய 39வது வயசில் ராஜாதி ராஜா அப்படிங்கிற படம் தாங்க. இந்த படத்தில் நம்ம ரஜினிகாந்துக்கு ஜோடியாக ராதாவும் நம்ம நதியாவும் நடிச்சுக்காப்லங்க. அதாவது நம்ம ரஜினிகாந்த் டபுள் ஆக்டிங் நடிச்சுக்காப்ல. இல்லை ஒரு ரஜினிக்கு நம்ம ராதா ஜோடியாவும் இன்னொரு ரஜினிக்கு ராதா ஜோடியாவும் நடிச்சுக்காப்லங்க. இந்த படத்தில் நம்ம ராதா ரவி ஆதிமூலம் அப்படிங்கிற கேரக்டரில் செம சூப்பராகவே நடிச்சுக்காப்லங்க. இந்த படத்தை டைரக்டர் சுந்தரராஜ் தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்ல. இந்த படத்தில் நம்ம ரஜினிகாந்த் ராஜசேகர் சின்ராசு அப்படிங்கிற கேரக்டரில் செம சூப்பராகவே நடிச்சுக்காப்லங்க. அதுக்கடுத்து நாலாவது படத்தை பற்றி பார்த்தலாம். நாலாவது படம் 1989ஆம் ஆண்டு நம்ம ரஜினிகாந்தனுடைய 39வது வயசில் சிவா படம் தாங்க. சிவா படத்தில் நம்ம ரஜினிகாந்துக்கு ஜோடியாக சோபனா நடித்தாலும் நம்ம ராதா ரவியும் நடிச்சுக்காப்லங்க நம்ம ரஜினிகாந்த் கூட. இந்த படத்தை டைரக்டர் அமிர்ஜன் தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்ல. இதில் நம்ம ரஜினிகாந்த் சிவா டைகர் அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சுக்காப்லங்க. அதுக்கடுத்து அஞ்சாவது படத்தை பற்றி பார்த்தலாம். அஞ்சாவது படம் 1990ஆம் ஆண்டு நம்ம ரஜினிகாந்தனுடைய 40வது வயசில் பணக்காரன் அப்படிங்கிற படம் தாங்க. இந்த படத்தில் நம்ம ரஜினிகாந்துக்கு ஜோடியாக கௌதமி நடிச்சுக்காப்ல. இதில் நம்ம ராதா ரவி ராவ் பகதூர் அப்படிங்கிற கேரக்டரில் செம சூப்பராகவே நடிச்சுக்காப்லங்க. நம்ம கௌதமியுடைய அப்பாவை நடிச்சுக்காப்லங்க. இந்த படத்தை பி வாசுதா டைரக்ஷன் பண்ணிக்காப்ல. இதில் முத்து அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம ரஜினிகாந்த் நடிச்சுக்காப்லங்க. அதுக்கடுத்து ஆறாவது படத்தை பற்றி பார்த்தலாம். ஆறாவது படம் 1992ஆம் ஆண்டு நம்ம ரஜினிகாந்தனுடைய 42வது வயசில் அண்ணாமலை அப்படிங்கிற படம் தாங்க. இந்த படத்தில் நம்ம ரஜினிகாந்துக்கு ஜோடியாக குஷ்பு நடித்தாலும் நம்ம ராதா ரவி கங்காதரன் அப்படிங்கிற கேரக்டரில் செம சூப்பராகவே நடிச்சுக்காப்லங்க. இந்த படத்தை டைரக்டர் சுரேஷ் கிருஷ்ணா தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்ல. இதில் நம்ம ரஜினிகாந்த் அண்ணாமலை அப்படிங்கிற கேரக்டரில் செம சூப்பராகவே நடிச்சுக்காப்லங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா 6 படங்களை பற்றி பார்த்தாச்சு. இன்னும் 6 படங்களை பார்ட் 2ல் பார்க்கலாம். இந்த 6 படங்களில் உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருக்கு, எந்த படத்தில் நம்ம ரஜினிகாந்த் கூட ராதா ரவி நடித்த கேரக்டர் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் சினிமா தகவலை தெரிஞ்சுக்கிற கலிரிக்குறிச்சி சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காம கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.